ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி பட்டர் ப்ரான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரான்ஸை நல்லா மஞ்சள் உப்பு போட்டு அலசிட்டு இதில் நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். கொஞ்சம் சோள மாவு, ஒரு முட்டை, உப்பு, அப்புறம் கொஞ்சம் ஒயிட் பெப்பர். ஒரு 10 மினிட்ஸ் மேரினேட் பண்ணால் போதும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரான்ஸை வந்து லேசாக பொரிச்சு எடுத்துடலாம். இது வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப நேரம் பொரிக்க வேண்டாம். எப்படி இது பொரிஞ்சிருச்சாலும் செக் பண்ணோன்னா இது கலர் மாறும். இப்போ பாருங்கள், ஒரு மாதிரி லைட் மஞ்சளாக இருக்குல்ல, அப்படியே ஆரஞ்சு கலராக இந்த மாதிரி ஆனதானே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதே சட்டியில் கொஞ்சம் பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயை கொஞ்சம் பாதியாக குறைச்சிக்கிட்டு அந்த பட்டர் கருவாமல் இருக்கிறதுக்காக லேசாக கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு அப்புறம் பட்டர் போட்டு நல்லா மெல்ட் பண்ணிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர். 4லேருந்து 5 பல்லு பூண்டை வந்து நல்லா நறுக்கி வச்சுருக்கோம். அதை இப்போ சேர்த்துக்க போகிறோம். வாசனை ஏறினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த மிளகா, ஒரு சோப்பு மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். அதுவும் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் நம்ம கழுவி வச்சுருக்கோம். 3ஐயும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணணும். பூண்டு போட்டுட்டு 1 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். லேசாக வாசனை ஏறினோடனே நம்ம கருவேப்பிலையும் மிளகாவையும் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இவேப்பரேட்டட் மில்க் வந்து நம்ம ஒரு 120 ml சேர்த்துக்கலாம். இது வந்து சுசு சஜாட் சொல்லுவாங்கள்ல, அது அந்த மில்க் வந்து ஒரு 120 ml சேர்த்துக்கலாமே. சேர்த்துட்டு லேசாக ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க. லேசாக மேலே கொதி வந்தோடனே அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற அந்த ப்ரான்ஸை வந்து இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ரான்ஸை வந்து நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம் அதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அந்த மில்க் வந்து அந்த பட்டர் மில்க் வந்து அந்த ப்ரான்ஸோட எல்லா பார்ட்லேயும் படுற மாதிரி நல்லா திருப்பி விட்டுருங்க. நம்ம அந்த ப்ரான்ஸை பொரிக்கும் போதே கொஞ்சம் உப்புலாம் சேர்த்து பொரிச்சிருந்தோம்ல, அதனால் உப்பெல்லாம் பார்த்து தான் போடணும். பத்தலைன்னா போடுங்க, இல்லைனா வேணாம். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒயிட் சுகர் நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம முதல்ல உப்பு சேர்த்துட்டோம், அப்புறம் மிளகா சேர்த்துருக்கோம், காரமாக இருக்கும். அதனால் டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சுகர் போடுறோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.